வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழனி, செந்தில், குமரேசன் 3 பேருமே. அந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரோன்ட்டு. மாமா வரட்டும், அதுக்கப்புறம் போங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கோமதி வராங்க. என்னக்கா மாமா வருவாருன்னு பார்த்தா நீங்கள் வரீங்கன்னுட்டு. அப்போ சும்மா தான் வந்தேன்ட்டு. அப்போ நான் வரக்கூடாதான்ட்டு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுனாக்கா எடுத்து வந்து கொடுத்துருப்பேன்ட்டு. இவங்க குமரேசன் கிட்ட கேட்குறாங்க, எங்கப்பா நீங்கள் வீட்டு பக்கமே வரதில்லைன்ட்டு, இங்கே வேலை சரியாக இருக்குமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாண்டியன் வராரு. என்ன கோமதி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கன்ட்டு. சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன்ட்டு. நீ இங்கெல்லாம் வரமாட்டியே, நீ எதுக்காக இங்கே வந்து கஷ்டப்படணும், நீ வீட்டில் இருந்து வேலையை பார்த்துக்க வேண்டியதான் சொல்லும்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன்ட்டு. ஏன் நான் வரக்கூடாதா, தங்கமேல் மட்டும் வரலாமான்னு கேட்கும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா, வியாபாரம் பண்ணுவான்ட்டு. அதேமாரி நானும் வியாபாரம் பண்ணுவான்ட்டு அந்த நேரத்தில் ஒருத்தர் பொருள் வாங்குறதுக்காக வராங்க. இவங்களும் தடுமாறிட்டு அதை போட்டு கொடுக்குறாங்க. இவர் சிரிக்கிறாரு. அவங்க போனதுக்கப்புறமா மற்றவங்களாம் காப்பி டீ குடிக்கிறேன்னுட்டு இன்னொரு பக்கம் செந்தில் மட்டும் கோடவுனில் பொருளுங்களாம் போயிட்டு கணக்கு எடுத்துகிட்டு வரன்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆளாளுக்கு பிரிஞ்சு கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இருக்காங்க. என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க, ஏதாவது விஷயம் இல்லாமல் நீ வரமாட்டே, என்ன விஷயன்ட்டு இவர் கேட்குறாரு. இவங்க சொல்கிறாங்க, எதிர் வீட்டில் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட 2 பசங்களுக்கு ஒரு பையனை மட்டும் பாரபட்சத்தோடு நடக்கிறான்ட்டு. பாதிக்கப்பட்ட பையன் அவன் தனி கொடுத்துன்னு போகலான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டது இவர் ஷாக்காவாரு. இருக்குது 2 பசங்க தானே, இதில் என்ன இருக்குது பாரபட்சமாக பார்க்குறதுக்கு, சேர்த்து பார்க்க வேண்டியது தானேன்ட்டு அவங்கள சொல்கிறீங்களா, நீங்களே சரியாக பார்க்குறீங்களான்ட்டு. அதை கேட்டு இவர் ஷாக்காகிறாரு. சரவணன் ஒரு மாதிரியும் மற்ற 2 பசங்களும் ஒரு மாதிரி, நீங்கள் எப்போ பாரு அவங்கள குத்தி காட்டிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, எப்போ பாரு நீங்கள் அப்படி பண்ணுறதுனால அவங்களோட மனசு பாதிக்கப்படாதான்ட்டு இவங்க கேட்குறாங்க. அவனா என் சொல் பேச்சு கேட்டானா அவங்க இஷ்டம் போல் பண்ணிட்டு வந்தாங்கன்ட்டு அதுக்காக அப்படியே விட்டுட்டு முடியுமா, அவங்க நம்ம பசங்க இல்லையா, அவங்க என்ன தப்பு பண்ணாலாத நாம் தானே சரி பண்ணணும், நாமளே எப்படி இருந்தாக்கா அவங்களோட மனசு கஷ்டப்படும்ன்ட்டு இவர் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் இவர் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேரும் நீங்கள் இந்த மாதிரி பாராபட்சத்தோடு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா எதிர் வீட்டில் நடந்த கதை தான் நம்ம வீட்டுக்கு வரும். அப்புறமா நம்ம கை மீறி போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் அவங்க 2 பேரும் பிரிச்சே பேசக்கூடாது, எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும். அதே நேரத்தில் தங்கமயில சரவணனை மட்டும் அனிமனுக்கு அனுப்பி வைக்கிறீங்களே, அதே மாதிரி இவங்கள தான் அனுப்பி வைக்கணுன்ட்டு அதை கேட்டு உற்சாக்கா வர்றாரு. அது எப்படின்னுட்டு, ஆமாம் நீங்கள் எதுவுமே இது மேலே பசங்களை யாருமே பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாருமே ஒன்றா தான் பார்க்கணும், எல்லார்ட்டுமே நீங்கள் பாஸ் அன்பாக நடந்துக்கணும். அதே நேரத்தில் 3 பேருமே ஜோடியாக எல்லாருமே ஒரே நேரத்தில் நீங்கள் அனிமனுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லும்போது இவர் அமைதியாக இருக்கார். இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல செந்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் வெளியில் வராரு. செந்தில் வெளியில் வராரு. அந்த இடத்துல கதிர் நின்றுட்டு இருக்காரு. என்னடா இங்கே இருக்க, டெலிவரிக்கு போகலையே, ஆஃபீஸ்க்கு போகலாம் இவர் கேட்குறாரு. டெலிவரி வந்தால் போவேன், அதனால் இங்கே இருக்க, ஆஃபீஸ்க்கு மாதம் ஒரு தடவை சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும்தான் போக முடியும்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ கஷ்டமான்ட்டு, ஆமாண்ணே எங்கே முன்னெல்லாம் ஒரு மாதிரி, இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு அங்கங்க ஆளாளுக்கு வாங்கி சாப்பிட்றாங்க. முன்ன ஒரு மாதிரி இருந்தது, இப்போ ஒரு மாதிரி அப்படி கிடையாது இல்லை, அதனால தான் வந்தால் போவேன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, அம்மா அப்பாவும் கடையில் பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் ஒட்டு கேட்டேன். அதே நேரத்தில் அம்மா நம்ம 2 பேரை பற்றி தான் அப்பா கிட்ட வக்காலத்து வாங்கி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் இனிமேல் பேசக்கூடாதுன்ட்டு அம்மா அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னை பற்றி ஒரு மாதிரி தான் கேட்டாங்க, ஆனால் உன்னை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அம்மா அந்த மாதிரி உன்னை வருத்தப்பட்டு பேசும்போது நீ எதுக்காக அம்மாட்ட சரியாக பேச மாட்டேற, நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. இல்லை நான் பேசுறேன்ட்டு நானும் பார்க்குறேன், நீ அம்மா கிட்ட சரியாகவே பேசலை, நான் எப்படி இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்த மாதிரி தான் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் என்கிட்ட முறைச்சிட்டு நிற்கிற மாதிரி அம்மா அவங்ககிட்ட முறைச்சிட்டு நிற்கணும், ஆனால் நீ எதுக்காக அம்மாவை மறைக்கிற, அவங்கக்கிட்ட நீ எதுக்காக சண்டை போடாமல் நடந்துக்கிறன்ட்டு இவர் புரியாமல் கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் சமாளிக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.